அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு 20 ஃபீட் அக்காமடேஷன் கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 அடியில் ஒரு அக்காமடேஷன் கண்டெய்னர், ஒரு அதிகமான ஒரு இடவசதியோடு சேர்ந்த ஒரு அக்காமடேஷன் கண்டெய்னர் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இப்போ பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மால்களில், நிறைய கம்பெனிகளில், நிறைய வீடுகளில் செக்யூரிட்டியாக வேலை பார்ப்பாங்க, வயசானவங்க வேலை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்கள தான் இருப்பாங்க. அவங்களோட சம்பளமே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ரூபாயிலிருந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அந்த சம்பளத்தில் அவங்க வாடகையும் கொடுத்து அவங்க வந்து சாப்பிடவும் செஞ்சு ஊருக்கும் பணம் அனுப்பணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ அந்த கம்பெனிகள் யார் வேலைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களோ, இல்லை அந்த மால்கள்லையோ, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிகள் வேலைக்கு எடுத்திருந்தாலுமே அவங்க ஜஸ்ட் ஒரு 3 to 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு 20 அடி அக்காமடேஷன் கண்டெய்னரை வாங்க முடியும், வாங்கி அவங்களுக்கு சொந்தமாகவே வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக கம்பெனிகளுக்கு என்ன லாபம் அப்படிங்கும் பொழுது, யார் வேலைக்கு வந்தாலும் சரி, இல்லை அவங்க வேலையை விட்டு போயிட்டு வேறு ஒரு ஆள் வந்தாலுமே அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்கு, அதிக நாள் வந்து அவங்க கம்பெனியில் வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே போயிட்டு தனியாக ரெண்டலுக்கு ரூமுக்கு எடுக்கிறதுக்காக மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபானாச்சும் செலவாகும். அந்த காசு அவங்களுக்கு மிச்சமாகும். அட்லீஸ்ட் அவங்க நல்லா சாப்பிடவாச்சு செய்வாங்க, நல்லா சாப்பிட்டு ஒர்க் நல்லா பண்ணுவாங்க, உங்களுக்கு கம்பெனிகளுக்கு நல்லா ஒர்க் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து கம்பெனிகள்லையோ இல்லை வேறு ஏதாவது ஆளுங்களை ஹையர் பண்ணுற இடத்துலையோ இந்த மாதிரி ரெடி பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். சரி, ரைட்டு. இப்போ இந்த கண்டெய்னரோட விலை எவ்வளோ, இதோட செட்டப் எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னர் பார்த்தோம்னா ஒரு 20 அடி கண்டெய்னரில் ஒரு 4 விண்டோவை செட் பண்ணி மெயின் என்ட்ரி டோர் ஒன்று வச்சு உள்ளே வந்து டபுள் காட் பெட்டு வச்சு ஒரு பார்ட்டிஷன், அதாவது பார்ட்டிஷன் பார்த்தோம்னா ஒரு வாஷ் பேஷன் மாதிரி தான் செட் பண்ணியிருக்குது. அந்த இடத்துல நம்ம பாத்ரூமும் வந்து செட்டப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் ஒரு கிச்சன் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் இந்த மாதிரி இட வசதிகள் இருக்கிறது. இந்த மாதிரி அக்காமடேஷன் பர்பஸுக்கு இருக்கும் பொழுது ஃபுல்லாகவே வந்து அடைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் ஒரு 2 பேர் தங்குறதுக்கு இடம், தூங்குறதுக்காக ஒரு டபுள் காட் பெட்டு போக மிச்சம் ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏன்னா எப்பயுமே இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்லேயும் சரி, நம்ம வெளியே போகிற இடத்துலையும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற இடம் மிக பெருசாக விசாலமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மைண்டும் அந்தளவுக்கு யோசிக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான இடவசதிகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நமக்காக சந்தோஷமாக வேலை செய்வாங்க. ஓகே, இப்போது இந்த கண்டெய்னருக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சம் கண்டெய்னர் இப்போ இந்த உள்ள ஃபர்னிச்சர் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் வித் ஃபேனோட சேர்த்து அதிகபட்சம் 3 to 3.5 லட்ச ரூபா தான் செலவாகும். மேக்ஸிமம் ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவே ஆகாது. இது வந்து டேக்ஸ் இல்லாமல், உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர் இல்லாமல், அதாவது கண்டெய்னர் வித் இன்டீரியர் ஃபினிஷிங்கோட சேர்த்து. இப்போது இது போல் இருக்கிற கண்டெய்னரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 20 ஃபீட் கண்டெய்னர் ஹவுஸு, அக்காமடேஷன் கண்டெய்னரை பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய பொருட்செலவு இல்லாமல் இந்த மாதிரியான கண்டெய்னர்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது போல் கண்டெய்னர் டிசைன்களை அடுத்தடுத்த பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டெய்னர் ஹோம்ஸ் பற்றின உங்களோட ஐடியாக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் இருக்கிற கண்டெய்னர் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.